வணக்கம். ஸோ இன்றைக்கி வேறு எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒரு டைமில் உங்கள் மைண்டில் என்ன இருக்குது, இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி உங்கள் மைண்டில் என்ன இருக்குது, கரண்ட் சுச்சுவேஷன் அதை பற்றி பார்க்க போகிறோம். உங்களோட கரண்ட் சுச்சுவேஷன், ரிலேஷன்ஷிப் பற்றின கரண்ட் சுச்சுவேஷன். தென் நெக்ஸ்ட்டு நீங்கள் டீல் பண்ணுற பர்சனோட கரண்ட் சுச்சுவேஷன், அவங்க மைண்டில் ரிலேஷன்ஷிப் பற்றி என்ன இருக்குது, ஸோ அதை பற்றி நம்ம திங்க் பண்ண போகிறோம். ஸோ எல்லாருக்குமே தெரியும், நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ கலெக்டிவ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங். ஸோ அது பர்சனலைஸ் ரீடிங் கிடையாது. ஸோ பர்சனலைஸ் ரீடிங் வேணும் அப்படின்னா ஷோராக வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. தென் பர்சனல் ஹீலிங் வேணும் அப்படின்னாலும் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் ஆல்ரெடி காண்டாக்ட் எடுத்து வச்சிட்டேன். ஓகே, தென் நான் ஃபீமேலால் மேல் பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, எனிவே வீடியோ பார்க்குறவங்க பயங்கர பாசிட்டிவாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். சுச்சுவேஷன் என்ன வேணாலும் இருக்கட்டும். அது ஃபார் எக்ஸாம்பிள் நானும் அவனும் செய்கிறதுக்கு ஒரு போஸ்டேஜ் கூட வாய்ப்பு இல்லாத சுச்சுவேஷனாக இருக்கட்டும். பட் எந்த காரணத்தை கொண்டும் உங்கள் மைண்டில் வரக்கூடிய தாட்ஸ் பாசிட்டிவாக இருக்கணும். ஓகே, நீங்கள் பாசிட்டிவாக இருந்தீங்க அப்படின்னா ஷோராக உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். பட் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்குமா இருக்கும். ஓகே, பட் ஷோராக நடக்கும். ஓகே, எனிவே வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது உங்களோட தாட்ஸு, உங்களோட எனர்ஜிஸ், உங்களோட கரண்ட் சுச்சுவேஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ஓகே ஸோ உங்களோட எனர்ஜிஸ் கேட்டிங்க அப்படின்னா கரண்ட்லி நீங்கள் செல்ஃப் லவ் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. ஓகே, காரணம் கேட்டிங்க அப்படின்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஸ்ட்ராங்காக ஒரு பவுண்டரி நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு உண்டு. ஓகே, எனக்கு என்ன தோணுதுன்னா, ஸ்ட்ராங்காக ஒரு பவுண்டரி நீங்கள் செட் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் மோஸ்ட்லி நீங்கள் அத்தனை மாத்திரம் ஹர்ட் ஆகிருப்பீங்க. இந்த ஒரு போஸ்டோட கேரக்டர்ஸோ, பிஹேவியர்ஸோ, ஆக்ஷன்ஸோ, இவரோட வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையவங்களும் அத்தனை மாத்திரம் உங்களுக்கு ஹர்ட் ஆக்கிட்டு உண்டு. அப்போ மறுபடியும் நீங்கள் ஹர்ட் ஆகிறதுக்கு ரெடி இல்லை. ஸோ அதனால் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் ஒரு பவுண்டரி நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு உண்டு. இனி இந்த உலகத்தில் இனி என்ன நடக்கட்டும், தென் ரிலேஷன்ஷிப்பில் என்ன நடக்கட்டும், அப்போஸ் இருக்கிற பர்சன் என்ன வேணாலும் பண்ணிக்கட்டும், ஏன் விட்டுட்டு போகட்டும், இல்லைங்க வேறு மேரேஜே பண்ணிக்கட்டும், பட் நான் ஹர்ட் ஆகக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி நான் ஹர்ட் ஆகிட்டு உண்டு. மறுபடியும் நான் ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக நீங்கள் ஒரு பவுண்டரி நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு உண்டு. யாரும் என்ன ஹர்ட் ஆகக்கூடாது, நான் ஆல்ரெடி ஹர்ட் ஆகிட்டேன். யாரோட கேரக்டர்ஸாக இருக்கட்டும், யாரோட ஆக்ஷன்ஸாக இருக்கட்டும், யாரோட பிஹேவியர்ஸாக இருக்கட்டும், என்ன ஹர்ட் ஆகக்கூடாது. ஆல்ரெடி நான் காயப்பட்டுட்டேன். மறுபடியும் காயப்படுறதுக்கு எனக்கு உடம்புல ஸ்ட்ரென்த் இல்லை. ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் உங்களை மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. ஒரு டைமில் அவங்கள இவங்கள அப்போஸ் இருக்கிற போஸ்ட்டை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம், அவங்க ஃபேமிலி ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம், தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம், இல்லைங்க பல சுச்சுவேஷன் நீங்கள் ஒரு டைம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம். பட் நவ் நீங்கள் உங்களை மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. நான் எப்படி ஹாப்பியாக இருக்கணும், என்னை எப்படி சந்தோஷமாக வச்சுக்கணும், என்னோடய மைண்டை எப்படி டைவெர்ட் பண்ணிக்கணும், எப்படி பெயின் ஓவர்டேக் பண்ணணும். ஸோ உங்களை மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. கரண்ட்லி நீங்கள் செல்ஃபாக ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. எஸ் அஃப்கோர்ஸ் ஒரு டைமில் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லைங்க, எனக்கு முன்னோட்டு போக முடியாது, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் தான் எனக்கு அஸ்திவாரம், ஃபவுண்டேஷன், நான் இந்த உலகத்தில் இத்தனை வருஷம் நான் ஹாப்பியாக ஜீவிக்கணும் அப்படின்னா எனக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாட், ஒரு கோட்டிப்படி நினைச்சு நீங்கள் நின்றுக்கலாம். பட் நவ் நீங்கள் யார் இருந்தாலும் இல்லாட்டாலும் நான் ஹாப்பியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டு உண்டு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். ஓகே, உங்களுக்கு ஓப்பனாக சொல்ல போனால் இந்த ஒரு பர்சன் மேலே உங்களுக்கு ட்ரூ எமோஷன், ட்ரூ ஃபீலிங்ஸ், ட்ரூ ஸ்நேகம் வந்தது உள்ளதும். ஆனால் உங்களோட இத்தனை மாத்திரம் ஒரு ட்ரூ ஸ்நேகம், ட்ரூ எமோஷன்ஸ் இருந்தும் நீங்கள் மெயினாக வச்சுட்டு போயிட்டோம். ஏன்னா இன்னொரு போஸ்ட் உங்களை சீட்டிங் பண்ணிட்டு போயிட்டு உண்டு. ஓகே, மைண்ட் கேம் கழிச்சிட்டு உண்டு, உங்கள் ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் வச்சுட்டு ஆடிட்டு உண்டு. பல டைம் இந்த போஸ்டரோட கேரக்டர்ஸ், பிஹேவியர்ஸ், ஆக்ஷன் உங்களுக்கு அத்தனை மாத்திரம் பெயினை கொடுத்துருக்கலாம். ஸோ அப்போது எனக்கு என்ன சொல்கிறது, மேபி உங்களுக்கு பல டைம் இந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம். லவ் எமோஷன்ஸுங்கிறது எனக்கு மட்டும் தான் இருந்துச்சா, அவனுக்கு இல்லையா? ஏன்னா அவனால் ஈஸியாக மூவ் ஆன் ஆக முடிஞ்சுது, என்ன சீட்டிங் பண்ணிட்டு போக முடிஞ்சுது. பட் என்னால் முடியலையா? அப்போ இந்த இடத்துல எமோஷன்ஸ் எனக்கு மட்டும்தான் இருக்கா, அவங்களுக்கு இல்லையா? ஓப்பன் அஃப்கோர்ஸ் இது ட்ரூவான விஷயங்க. நமக்கு உங்களோட எனர்ஜியில் நமக்கு 2 டைம்ஸ் சீட்டிங் ஆகிட்டு வந்துட்டு. அஃப்கோர்ஸ் இந்த ஒரு போஸ்ட் உங்களை சீட்டிங் பண்ணிட்டு போயிட்டு உண்டு. ஓகே, உங்கள் மைண்ட் கேம் கழிச்சிட்டு உங்கள் ஃபீலிங்ஸ் எமோஷனை வச்சுட்டு ஆடிட்டு உண்டு. இவர் உங்களை விட்டுட்டு போயிட்டு கூட நம்ம சொல்லலாம். அவர் வேண்டாம், உங்களை விட்டு வேறு ஆப்ஷனை தேடி போயிருக்கலாம், இல்லைங்க தேர்ட் பார்ட்டி போயிருக்கலாம். பட் இவர் சீட்டிங் பண்ணிட்டு போயிட்டு உண்டு. ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் பல டைம் ஒரு கன்ஃபியூஷன் வந்திருக்கலாம். அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ட்ரூவாக நின்னதும், எக்ஸ்ட்ரீம் லெவல் லவ் பண்ணதும், ஸ்நேகம் கொடுத்ததும் அது நான் மட்டும்தான், அங்கேருந்து எதுவும் இல்லையா? நான் ஏமாந்து போயிட்டேனா? ஓகே, உங்களுக்கு பல டைம் ஃபீல் ஆகிருக்கலாம். ஓகே, ஸோ அப்போது என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகிருக்கலாம். நமக்கு ட்ரூ எமோஷன்ஸ் இருந்தும் அது ஒரு சைடு இருந்து வாட் இஸ் த பெனிஃபிட்? என்னதான் அது ஸ்நேகமாக இருக்கட்டும், அது காதலாக இருக்கட்டும், 2 எமோஷன்ஸை சேரும்போதும் அது காதல். ஒரு எமோஷன்ஸை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? நம்ம எமோஷன்ஸ் திருப்பி எடுக்க இப்போ வேறு வழி இல்லைல்ல. ஸோ அதனால் ட்ரூ எமோஷன்ஸ் இருந்தும் நீங்கள் போயிட்டு ஒன்று வேண்டாம், எனக்கு எமோஷன்ஸுக்கு வேல்யூ இல்லை, ஒரு சைடு எமோஷன் வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டு ஒன்று கரண்டி நீங்கள்
எஸ் அஃப்கோர்ஸ் நீங்கள் வெளிப்பார்வைக்கு நீங்கள் ஷைன் பண்ணுறீங்க. எஸ் ட்ரூவான விஷயம். நான் சொன்னேன்ல, செல்ஃப் லவ் ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஹாப்பியாக இருக்க ட்ரை பண்ணுறீங்க, வெளிப்பார்வைக்கு நீங்கள் ஷைன் பண்ணுங்க. பட் டீப் இன்சைட் நம்ம செக் பண்ணி பார்க்க போனோம் அப்படின்னா உங்களுக்கும் சேட் உண்டு, டிப்ரெஷன் உண்டு, பல நைட்டு நீங்கள் தூங்காமல் இருக்கலாம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும் எப்படி இருந்தாலும் இவன் வந்து நம்மளை ஸ்நேகித்தது உண்மை, இவ்வளோ தூரம் அவனுக்கு நம்ம மேலே இருக்கிற காதல் உண்மை, ஸ்நேகம் உண்மை, எல்லாம் உங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் ஏன் இவன் நம்மளை வந்து சீட் பண்ணிட்டு போகிறான், ஏன் நம்மளை ஏமாற்றிட்டு போகிறான், எப்படி இவனால் நம்மளை ஏமாற்ற முடிஞ்சுது, சுச்சுவேஷன் என்ன வேணாலும் இருக்கட்டும், அது தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனாக இருக்கட்டும், ஃபோர்த் பார்ட்டி எவ்வளோ சுச்சுவேஷன்ஸ் வந்தாலும் எப்படி உனக்கு என்னை ஏமாற்ற முடிஞ்சுது. ஏன்னா உங்களுக்கு இந்த ஒரு பர்சனோட ஸ்நேகத்தை நீங்கள் பார்த்துட்டு உண்டு, அதை நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு உண்டு. அப்போ என்ன தான் நீங்கள் மூவ் ஆன் ஆனாலுமே, செல்ஃப் லவ் ஃபோக்கஸ் பண்ணாலுமே உங்களுக்கு நல்லா தெரியும் ஷோராக அவன் கஷ்டப்படுவான். ஏன்னா அவன் என்ன ஸ்நேகித்தது உண்மை, ஷோராக கஷ்டப்படுவான், என்ன சொல்கிறது, நம்மளை மிஸ் பண்ணுவான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகே, ஸோ அதனால் உங்களுக்கு அது உள்ளுக்குள்ளே தெரியுது. பட் சந்தர்ப்ப சுச்சுவேஷனை பார்க்கும்போது என்ன பண்ணுறது, உங்களுக்கு எஸ் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியுது. எஸ் இந்த ஒரு செப்பரேஷன்லேயும் சரி மிஸ் பண்ணுவான், நம்மளை நினச்சிக்கிட்டே தான் இருப்பான், நம்ம 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 நினைக்கிற மாதிரி அவனும் நினைப்பான், நம்மளை மிஸ் பண்ணுவான், நம்ம இல்லைங்க அவன் ஏங்குவான்னு உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் என்ன சொல்கிறீங்க நீங்கள், சுச்சுவேஷன் நமக்கு இப்போ ஃபேவரபுளாக இல்லைன்னு சொல்லும்போது அந்த இடத்த ஒரு பவுண்டரி செட் பண்ணதை தவிர வேறு வழியில் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு, அதனால் நீங்கள் ஹைட் பண்ணுறீங்க. இப்போ ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் காட்டுறதுக்கான ஒரு டைம் இது இல்லை. இந்த ஒரு டைமை நீங்கள் ப்ராக்டிக்கலாக நீங்கள் நினச்சிட்டு இது நமக்கான ஒரு டைம் இல்லை, நமக்கான ஒரு சுச்சுவேஷன் இல்லை. இந்த ஒரு டைமுங்கிறது நம்ம எவ்வளோ தூரம் ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் ஹைட் பண்ணுறோமோ, எவ்வளோ தூரம் சப்ரெஸ் பண்ணுறோமோ, அது நமக்கு ஒரு சேஃப், ஒரு ப்ரொடெக்ஷன்ஸ் நீங்கள் நினச்சிட்டு. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த ஒரு எனக்கு என்ன தோணுன்னா, இந்த ரிலேஷன்ஷிப் சம்திங் டிஃப்ரென்ஸ் உண்டு ரெண்டு பேருக்கும். சொசைட்டியோ, காஸ்ட்டோ, ரிலீஜியன்ஸோ, ஃபேமிலியோ ஹஸ்பண்ட் பண்ணாத ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு சுச்சுவேஷன் உண்டு. அப்போ பல டைம் உங்களுக்கு இருக்க தோட் என்ன அப்படின்னா, ஸ்நேகங்கிறது ட்ரூ. ஓகே, உனக்கும் எனக்கும் ஸ்நேகம் வந்தது ட்ரூ, காதல் வந்தது ட்ரூ, அந்த காதலுங்கிறது உண்மை. பட் நம்மளோட சொசைட்டிக்கோ, ஃபேமிலிக்கோ, இல்லைங்க வேறொரு பர்சன்ஸ்க்கோ அதை புரிய வைக்கிறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் இது இல்லை. யாரும் ஹஸ்பண்ட் பண்ணாத ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். பட் இங்கே இந்த இடத்துல ஸ்நேகம்னு ஒரு விஷயம் வந்தது ட்ரூ. உங்களுக்கு பல டைம் ஃபீல் ஆகிருக்கலாம், எனக்கு 2 ஆஃப் கப்ஸ் சேம் எனர்ஜிஸ் ஆகும், எல்லா விதத்துலேயும் எனக்கு மேட்சான ஒரு பர்சன், எல்லா விதத்துலேயும் எனக்கு ஓகேயான ஒரு பர்சன். பட் நானும் அவனும் சேர முடியாது. எதுக்கு ஒரு சுச்சுவேஷன் இந்த இடத்துல கிரியேட் ஆகிட்டு, ஒரு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் உண்டு. ஓகே, இல்லைங்க காஸ்ட் ரிலீஜன் சுச்சுவேஷன் உண்டு. ஓகே, பல டைம். பட் எல்லாத்தையும் மீறி, ஆனால் உங்களை பொறுத்த மட்டும் எந்த சுச்சுவேஷனாகவும் இருக்கட்டும், பட் எனக்கு அந்த ஒரு பர்சன் வேணும், என்னோடய காதல் எனக்கு வேணும், நீங்கள் நின்றுட்டு. ஓகே, கரண்ட்லி நீங்கள் என்ன தான் அந்த ஒரு பர்சன் உங்களை சீட்டிங் பண்ணிட்டு போனாலுமே நீங்கள் நல்லா மிஸ் பண்ணுறீங்க. இப்போ நான் சொல்ல போனால் உங்களுக்கு ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் உண்டு. நீங்கள் மேபி இந்த பர்சனோட ஃபோட்டோஸ் எடுத்து பார்க்கலாம், லாஸ்ட் சீன் செக் பண்ணி பார்க்கலாம், ரிலேஷன்ஷிப்பில் நடந்த ப்ரீசியஸான மூமெண்ட்ஸ் வந்து உங்கள் மைண்டில் இருக்கலாம். 24/7 நீங்கள் திங்க் பண்ணுறீங்க, மிஸ் பண்ணுறீங்க. பட் என்ன ஒரு பவுண்டரி நீங்கள் செட் பண்ணி வச்சுருக்கீங்க, ஆல்ரெடி நான் ஹர்ட் ஆகிட்டு மறுபடியும் ஹர்ட் ஆகக்கூடாது, அதனால் குறைச்சி நீங்கள் செல்ஃபாக ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. பட் எனிவே நீங்கள் ஹைட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, என்ன சொல்கிறது, ஹைட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, அட் த சேம் டைம் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. ஓகே, உங்களுக்கு ஃபியர் ஆகும். ஒரு வாட்டி சீட்டிங் பண்ணிட்டு போயிட்டு மறுவாட்டியே சீட்டிங்னா என்னால் அதை தாங்கிக்க முடியாது. அதனால தான் நீங்கள் ஒரு பவுண்டரி நீங்கள் செட் பண்ணிவிட்டு உங்களை ஃபோக்கஸ் ஆக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. பட் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. ஏன் அப்படின்னா உங்களை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னா, எல்லா விதத்துலையும் எனக்கு பெட்டரான பர்சன், என்னோடய எனர்ஜிக்கு ஈக்குவலான பர்சன், இதே மாதிரி ஒரு பர்சன் நீ பிறக போகிறதும் கிடையாது, வர போகிறதும் கிடையாது. காதல் ஸ்நேகம் அப்படின்னு ஒரு உங்களுக்கு மைண்டில் இருக்குது அப்படின்னா ஒன்லி திஸ் பர்சன். எத்தனை சுச்சுவேஷன் இருக்கும், தேர்ட் பார்ட்டி, ஃபோர்த் பார்ட்டி, மேரிட்டல் அஃபேரோட ரிலேஷன்ஷிப்பாகவே இருக்கட்டும். ஓகே, ஸோ உங்களுக்கு ஸ்நேகம், லவ் அப்படின்னா அந்த இடத்துல இந்த ஒரு பர்சன் மட்டும் தான் அவங்க மைண்டில் உண்டு. மிஸ் பண்ணுறீங்க, பட் அதை வெளியே காட்ட நீங்கள் ரெடி இல்லை. ஏன்னா இது உங்களுக்கான ஒரு டைமும் இல்லை. ஓகே, உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு சுச்சுவேஷன் இது இல்லைன்னு சொல்லும்போது அந்த இடத்த ஒரு பவுண்டரி நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு, இனி என்னால் ஹர்ட் ஆக முடியாது, நான் ஆல்ரெடி பல டைம் ஹர்ட் ஆகிட்டேன், ஒரு வாட்டி என்னை சீட்டிங் பண்ணிட்டு போனது எனக்கு அத்தனை மாதிரி பெயினாக இருக்குது, மறுபடியும் எனக்கு தாங்கிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் நிற்கிறீங்க. ஓகே, ஸோ இது உங்களோட அதுதான் சொன்னேன், உங்களுக்கு எமோஷன்ஸ் இருந்தும் அந்த எமோஷனை நீங்கள் வேணான்னு வச்சுட்டு போயிட்டு அந்த எமோஷனுக்கு வேல்யூ இல்லை, அதுக்கான ஒரு டைம் இல்லைன்னு சொல்லும்போது அந்த எமோஷன்ஸை திருப்பி எடுத்துகிட்டு ஒரு பவுண்டரி செட் பண்ணி வைக்கிறதா நீங்கள் பெனிஃபிட் நினச்சிட்டு உண்டு. அதுதான் ப்ராக்டிக்கலாச்சு. ஓகே, நீங்கள் ஒரு பவுண்டரி நீங்கள் ஸ்ட்ராங்காக செட் பண்ணி வச்சுட்டு எனக்கான ஒரு டைம் வரட்டும், எனக்கான சுச்சுவேஷன் வரட்டும், ஆப்போசிட் இருக்கிற பர்சன் தன்னோட தப்பாக அதை ரியலைஸ் பண்ணட்டும், இல்லைங்க அவங்க திருந்தட்டும். ஆனால் ஷோராக வருவாங்கிறது உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும், ஷோராக வருவாங்க. பட் திருந்தி எடுத்து வரட்டும். ஓகே,
நம்மளோட வேல்யூ ஒர்த்தை மனசிலாக்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பவுண்டரி நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு. ஸோ இது உங்களோட எனர்ஜி அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம சொல்ல போகிறது நீங்கள் டீல் பண்ண போகிறதோட எனர்ஜி, சிச்சுவேஷன்ஸ், தாட்ஸ். ஓகே, உங்களோட எனர்ஜி கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நீங்கள் டீல் பண்ண போகிறோட எனர்ஜி கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ இவர் உங்களோட மிச்சம் நம்ம சொல்லலாம். நீங்கள் மட்டும் தான் பவுண்ட்ரி செட் பண்ணி வைக்கிறீங்களா? இவருக்கு என்ன பவுண்ட்ரி செட் பண்ண தெரியாதா? இவர் ஸ்ட்ராங்காக ஒரு பவுண்ட்ரி உங்ககிட்ட செட் பண்ணி வச்சுட்டு. ஓகே, நான் சீட்டிங் பண்ணிட்டு போயாச்சு. இனி நான் அங்கோட்டு போனீங்கன்னா எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்ன ஆகுறது, என்னோடய நேம் என்ன ஆகுறது, என்னோடய வேல்யூ என்ன ஆகுறது, நம்மளே இனி அங்கே ஒரு ஆக்ஷன் எடுத்து வச்சா நம்ம என்ன ஆகும், நம்மளை அவங்க என்னெல்லாம் கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அவங்க கொஷினுக்கு பதில் சொல்கிறதுக்கு நான் ரெடி இல்லை. இல்லைங்க, கட்டாயம் அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை. சீட்டிங் பண்ணிட்டு போயிட்டு உண்டல, நாங்கள் நம்ம அங்கிட்டு போகிறது சரி இல்லைன்னு சொல்லிட்டு இவர் நம்ம அங்கே போகக்கூடாது, போனால் நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஸ்பாயில் ஆகி போயிடும், அது ஸ்பாயில் ஆகி போயிடும். இவர் உங்களோட கண் பார்வைக்கு முன்னாடி இவர் ஸ்ட்ராங்காக ஒரு பவுண்டரி இவர் செட் பண்ணி வச்சு நிற்கிறாரு. ஓகே, இவருக்கு ஆப்ஷன்ஸ் இல்லாத ஆப்ஷன்ஸும் உண்டு. தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் நமக்கு இங்கே வந்துடும். இவர் நார்மலி இந்த போஸ்டரோட கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா இவர் கோல் ஓரியன்ட் கேரக்டர் ஆகும். கோ வித் ப்ளோ சிச்சுவேஷனில் போகிற ஒரு கேரக்டர், கரியர் ஓரியன்ட் பர்சன் நம்ம சொல்லலாம். அதனால தான் அந்த பர்சன் ஈஸியாக உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. சப்போஸ் உங்களுக்கு ஒரு டைமில் லவ் லைஃப் தான் நீங்கள் இம்பார்ட்டன்ட் நினச்சிட்டு உண்டு அப்படின்னா இவர் அதை ஒருபோதும் லவ் லைஃபுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறத காட்டிலும் இவர் கெரியருக்கு கோலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற கேரக்டராக இருக்கலாம். ஸோ அதனால தான் பல டைம் இந்த ஒரு பர்சன் இல்லாட்டாலும் என்னால் ஜீவிக்க முடியும், எனக்கு மைண்டை டைவெர்ட் பண்ண முடியும், என்ன பிஸியாக வச்சுக்க முடியும்னு ஒரு தாட்டில் இவர் போயிட்டு உண்டு. ஓகே, இவருக்கு ஆப்ஷன்ஸ் இல்லாத ஒரு கேரக்டர் கிடையாது. பட் கன்ஃபியூஷன் ஆகும். நார்மலி இந்த ஒரு பர்சன் யாரு கூட அட்டாச் ஆக மாட்டேன், ஃபியர் ஆஃப் அட்டாச்மெண்ட் நம்ம சொல்லலாம். அட்டாச்மெண்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னாலே இந்த ஒரு பர்சன் அதை இடத்த விட்டு ஓடுறதுக்கான எல்லா பிளானிங்கும் வழியும் இவர் பார்ப்பார். அது இந்த ரிலேஷன் பண்ணிட்டு உண்டு இவர். அதனால தான் இவர் உங்கள் மைண்ட் கேம் கழிச்சது. இவருக்கு மெயினாக ஆப்ஷன்ஸ் உண்டு, பட் கன்ஃபியூஷன் ஆகி இவருக்கு எந்த ஆப்ஷன்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட்லாம் நம்ம சொல்லலாம். பயங்கர செல்ஃபிஷாக ஒரு கேரக்டராக மெட்டீரியல்ஸ் நம்ம சொல்லலாம். ஓகே, இவர் கரண்ட்லி இந்த ஒரு போஸ்டோட வைப்ரேஷன் கேட்டிங்க அப்படின்னா இந்த போர்ஷன் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு, மென்டல் கான்ஃப்ளிக்ட்டு, ஓவர் திங்கிங், இந்த ஸ்ட்ரென்த்தெல்லாம் நம்ம சொல்லலாம். ஓகே, தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் உண்டு. இந்த ஒரு பர்சன் உங்களை விட்டு தேர்ட் பார்ட்டி தான் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு இவர் போயிட்டு உண்டு அப்படின்னா தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் இவர் ஹாப்பி இல்லை, அங்கே ஒரே ஃபைட்டாக தான் நடந்துட்டு இருக்குது. ஓகே, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பிரச்சனை வருது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிறது, என்ன சொல்கிறது, இவருக்கு எனி டைம் ஒரு மென்டல் கான்ஃப்ளிக்ட் தான் இவர் கடந்து போயிட்டு இருக்காரு. தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் இவர் ஹாப்பி. எனக்கு என்ன தோணும், தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் தேர்ட் பார்ட்டி இவர்கிட்ட சும்மா சண்டை போடுறதும், இவரை ஹர்ட் ஆக்குறதும், சந்தேகப்படுறதும், ஸோ இந்த மாதிரி அவங்க தேர்ட் பார்ட்டிக்கு அவங்களுக்கும் பல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப் நடந்துட்டு. ஸோ அதனால இந்த பர்சன் நார்மலி இந்த பர்சனோட எனர்ஜி பயங்கர ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், மென்டல் கான்ஃப்ளிக்ட், ஓவர் திங்கிங் கடந்து போயிட்டுருக்காரு. என்ன ஸ்ட்ரென்த் இல்லை, ஏன்னா தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் கடந்து போராடிட்டு இருக்காங்க நம்ம சொல்லலாம், ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சொல்லலாம். மேபி தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் ஒரு விடிவு காலையில் வராதான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கலாம். ஓகே, அட் த சேம் டைம் இவரோட ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் எல்லாம் ஹைடிங் ஆகும். காரணம் கேட்டிங்க அப்படின்னு நீங்கள் செல்ஃபாக ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, நீங்கள் டிட்டாச்ட் ஆகுறீங்க, நீங்கள் மூவ் ஆன் ஆகுறீங்க, இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு போகும் நீங்கள் முடிவு பண்ணிக்கிறீங்கன்னு இவருக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் கெரியரில் க்ரோ பண்ணுறீங்க, இல்லைங்க சோஷியல் மீடியாவில் நல்ல நல்ல ஃபோட்டோஸ்லாம் அப்லோட் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு வெளியே வரதுக்கும் நீங்கள் டிட்டாச்மெண்ட்டுக்கு வரதுக்கும் ட்ரை பண்ணுறீங்கன்னு இவருக்கு நல்லாவே தெரியும். ஓகே, ஸோ அப்போ அந்த இடத்துல இவருக்கு தோன்ற விஷயம் என்ன அப்படின்னா இவர் அதனால தான் என்ன சொல்கிறது, அவங்க நம்மளை விட்டு விளக்க ட்ரை பண்ணுறாங்க, இனி நம்ம அங்கே போய் நிற்கிறது சரியில்லை, அதான் இவர் ஹைட் பண்ணுறாரு. மேபி நீங்கள் செல்ஃபில் ஃபோக்கஸ் பண்ணல, எதுவும் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா இவர் மறுபடியும் இவர்கிட்ட உங்களுக்கு ஒரு கால் ஒரு மெசேஜ் வந்திருக்கும், 2 நாள் பேசிட்டு மறுபடியும் இவர் ஓடிப்பார். இப்போ அப்படி ஏன்னா மேபி ஒரு ரிலேஷன்ஷிப் ஆன் ஆஃப் கம்யூனிகேஷனாக இருக்கலாம். இப்போ வராமல் இருக்கார் அப்படின்னா நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டீங்கன்னு இவருக்கு ஸ்ட்ராங்காகவே தெரியும். ஓகே, அதனால தான் இவர் இவரோட ஃபீலிங்ஸ், எமோஷனலாக ஹைட் பண்ணிவிட்டு ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சு இவர் நிற்கிறாரு. வேறு ஆப்ஷன்ஸ் உண்டு, பட் எந்த ஆப்ஷன்ஸ் மேலே இவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனே ஃபைட் ஆகும். ஓகே, உங்களுக்கு தோணலாம் உங்களோட பார்வையில் இவர் தேர்ட் பார்ட்டிக்கு தேர்ட் பார்ட்டி கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரியும், ரொம்ப கேரிங்காக இருக்கிற மாதிரியும், அடித்து பிடிச்சி என்ஜாய் பண்ணுற மாதிரியும் வெளியே காட்டிக்கலாம். பட் டீப் இன்ஸே நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு நிமிஷம் கூட 2 பேருக்கு ஒத்து போய் நம்ம சொல்லலாம், ஒரே ஃபைட்டிங் தான். ஓகே, இவருக்கு அரேஞ்ச் ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் பண்ணாமல் இருக்கலாம். நீ வேணால் எஃபோர்ட் கூட, நீ வேணால் இம்பார்ட்டன்ட் கூட, ரிலேஷன்ஷிப் உனக்கு வேணும் அப்படின்னா நீ வா, ஒரு பவுண்டரி இவரை செட் பண்ணி வச்சுட்டு நிற்கலாம். ஏன்னா நான் வந்தேன் அப்படின்னா நான் ஹர்ட் ஆவேன். ஆனால் இவருக்கு மைண்டில் ஒரு தாட்ஸ் உண்டு, ரிலேஷன்ஷிப்பில் ஒரு தொடக்க மீனிங்கிற ஒரு தாட் உண்டு. காரணம் கேட்டிங்க அப்படின்னா தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் இவருக்கு எனி நேரமும் சண்டை போடுறது, தேவையில்லாமல் பேசுகிறது, ஒரு பயங்கர ஒரு மென்டல் கான்ஃபிடென்ட் கடந்து போயிட்டுருக்காரு. அப்போ இவருக்கு உங்ககிட்ட வந்தாச்சு அப்படின்னா குறித்து மைண்டில் ஒரு காம் கிடைக்கும், ஒரு பீஸ் ஆஃப் த மைண்டு கிடைக்கும்.
இல்லைங்க இவரை மனசிலாக்கின ஒரே ஆள் நீங்களாக தான் இருப்பீங்க. இல்லைங்க இவருக்கு உங்ககிட்ட வந்து ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் ஸ்பேஸ் தான் அப்படின்னா இவரோட ப்ராப்ளம் மென்டல் பீஸ் இவருக்கு கிடைக்கிற ஒரு ஃபீல் ஆகும். ஸோ அதனால் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு தொடக்க வேணும், ரீஸ்டார்ட் வேணுங்கிற ஒரு தாட் இவருக்கு உங்களை சேஃபாக ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. உள்ளுக்குள்ளே இவருக்கு எமோஷன்ஸ் இருந்தும் அதை ஹைட் பண்ணிவிட்டு சீக்ரெட்டிவாக இவர் வச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் இவருக்கு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு தொடக்கம் வேணுங்கிறது இவருக்கு டிசைர் ஆகும். ஓகே, കാരണം இவர் ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸும் கொடுக்காமல் இருக்கலாம், எஃபோர்ட் கொடுக்காம இருக்கலாம், இவர் ஒரு பவுண்டரி இவர் செட் பண்ணிகிட்டு இருக்கலாம், வேணா நீ வா வேணா நீ ஆக்ஷன் எடு இருக்கலாம். பட் இந்த ஒரு பர்சன் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் இவர் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஏன்னா அந்த ஒரு பர்சன் ஆக்சுவல் கோ வித் இப்போ சுச்சுவேஷனில் ஒரு கேரக்டர் ஆகும். ஓகே, ரிலேஷன்ஷிப் மூவ் ஆன் ஆகிடுச்சு, நீங்கள் இவருக்கு அங்கேயே விட்டு போயிட்டீங்க, அதை நினச்சி அழுது விழித்து ஒப்பாரி வச்சுட்டு அங்கேயே நிற்கிற ஒரு கேரக்டர் நீங்கள் டீல் பண்ணுற பர்சன் கிடையாது. சுச்சுவேஷனை ஏற்றுக்கிட்டு அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு ஓகே கோ வித் சுச்சுவேஷன் அடுத்து ஓகே நடக்கிறது நடக்கட்டும், ஸோ பார்த்துக்கலாம், அந்த ஒரு சுச்சுவேஷனில் வாழக்கூடிய ஒரு கேரக்டர் ஆகும். ஸோ அதிலேயே ஸ்டக்காகி நிற்கிற ஒரு கேரக்டர் நீங்கள் டீல் பண்ணுறப்போ, ஏன்னா நார்மலி நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டு நீங்கள் டீல் பண்ணுற பர்சன் கரியர் ஓரியன்ட் பர்சன் ஆகும், கோல் ஓரியன்ட் பர்சன் ஆகும். இவருக்கு ரிலேஷன்ஷிப்பில் அந்த மைண்டை டைவெர்ட் பண்ண தெரிஞ்சனால தான் இவர் உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டுன்னு நான் சொன்னேன். ஓகே, ஸோ அப்போது இவருக்கு இப்போ கரண்ட்லி இந்த பர்சன் ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு எஃபோர்ட்டும் கொடுக்கல, ஆக்ஷனும் எடுக்கல, ஹைட் பண்ணுற அப்படின்னா இவருக்கு சுச்சுவேஷன் எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி போகும். ஓகே, ஒரு டைம் நமக்கு சுச்சுவேஷன் ஃபேவரபுளாக இருந்துச்சு, இப்போ சுச்சுவேஷன் டோட்டலி சேஞ்ச் ஆகிட்டு உண்டு. இப்போ நமக்கு ஆனால் இவருக்கு தெரியும் எப்படி இருந்தாலும் சுச்சுவேஷன் வரும்னு தெரியும். அதனால் இவர் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இவர் உங்களை சூஸ் பண்ணுவார். உங்களோட பார்வையில் இவர் ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சு நின்னாலும், இவர் ஈக்குவல் கிவ் டேக் கொடுக்காம இவர் நின்னாலும், ஹைட் பண்ணிட்டு உண்டுனாலும் இந்த ஒரு பர்சன் மறுபடியும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு தொடக்கம் கொண்டு வருவாங்க. ஏன்னா அது என்ன சொல்கிறது, இந்த ஒரு பர்சனுக்கு உங்கள் மேலே கோவமோ வெறுப்போ எதுவுமே கிடையாது. ஓகே, ஒன்லி ஸ்னேகம் மட்டும்தான் உண்டு. ஸோ ஏன்னா தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் இவருக்கு நிற்க முடியலை, இதுக்கு மேலே பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக முடியாது. இவருக்கு ஒரு மென்டல் பீஸ் வேணும் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வேணும் இவருக்கு. ஸோ அதனால் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு டைமில் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு தொடக்கம் வரும். அது ஏன்னா இவர் ஆக்ஷன் எடுப்பார். இப்போதைக்கு ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு நிற்கலாம். பட் இவர் ஒரு தொடக்கம் கட்டாயம் இந்த ரிலேஷன்ஷிப்பை இவர் கொண்டு வருவார். காரணம் கேட்டிங்க அப்படின்னா இவருக்கு லைஃப்பில் நீங்கள் வேணும். ஓகே, ஏன்னா இவருக்கு என்ன சொல்கிறது, ஃபியரோ நீங்கள் இவரை வெறுத்து ஒதுக்குவீங்களோ, இல்லைங்க நீங்கள் இவரை ஹர்ட் ஆக்குவீங்களோ, இல்லைங்க என்ன சொல்கிறது நீங்கள் இக்னோர் பண்ணுவீங்களோன்னு இவருக்கு தோணலை. ஏன்னா அந்த பர்சன் பிஸி, ஆக்சுவலி நார்மலி பிஸியான ஒரு கேரக்டராக இருக்கலாம். இவருக்கு ரிலேஷன்ஷிப்பை நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணுறதோ இல்லைங்க அதை நினச்சி ஃபியர் பண்ணுற ஒரு கேரக்டர் இவர் கிடையாது. தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் இவர் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிட்டுருக்காரு, அது ட்ரூவான விஷயம். ஏன்னா இவருக்கு 110% இவருக்கு இன்ட்யூஷன்ஸ் உண்டு. எப்படி இருந்தாலும் நீங்கள் ஏற்றுப்பீங்க, எப்போ வந்தாலும் இவரை நீங்கள் மனசார ஏற்றிப்பீங்க. நீங்கள் மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப் தொடக்கணும்னு இவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் இவர் ஹாப்பியாக தான் போயிட்டுருக்காரு. ஓகே, எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி அடித்து பொடிச்சு என்ஜாய் பண்ணுவோம். என்றைக்கு நமக்கு ஆக்ஷன் எடுக்க தோணுது அன்றைக்கி நம்ம ஆக்ஷன் எடுப்போம். அது சம்டைம்ஸ் சில பர்சன்ஸ் ஆக்சுவலி என்ன சொல்கிறது, நமக்கு தோணுன்னு சொல்லுவாங்கள்ல, நமக்கு தோணுன்னா அவங்க ஆக்ஷன் எடுக்கிறது ரெடி. அந்த மாதிரி கேரக்டர் கூட இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் டீல் பண்ணிட்டு இருக்கீங்க. அடுத்தவங்க சொல்கிற கேரக்டர் இவர் கிடையாது. இவருக்கு டக்குன்னு உங்கள் கூட பேசணும், நீங்கள் இப்போ இவருக்கு லைஃப்பில் வேணும் இவருக்கு தோணுச்சு அப்படின்னா இப்போதைக்கு பவுண்டரி செட் பண்ணி வச்சுருக்கலாம். ஏன்னா சுச்சுவேஷன் இவருக்கு ஆல்ரெடி தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான, தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் ஃபைட் பண்ணிட்டு இருக்க இவருக்கு மென்டல் பீஸ் இல்லை. அதனால் இவர் இது நமக்கான ஒரு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு இவர் ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுருக்கலாம். ஓகே, பட் இவருக்கு தோணிடுச்சு உங்ககிட்ட பேசணும், இப்போ உடனே உங்களை பார்க்கணும், இல்லை எனக்கு இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு தொடக்கம் வேணும் அப்படி இவர் டிசைட் பண்ணிட்டார் அப்படின்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஒரு முடிவெடுக்கிற ஒரு கேரக்டர் ஆகும். ஓகே, அதனால் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு டைமில் அந்த பர்சன் கிட்ட உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் தொடக்கம் உண்டு, அது கன்ஃபார்ம். ஓகே, இவர் உங்களை சூஸ் பண்ணி ஒரு எத்தனை தூரம் உங்களுக்கு ஒரு பவுண்ட் இவரை செட் பண்ணி வச்சு நின்னாலும் இவர் உங்களை சூஸ் பண்ணுவார். ஓகே, ஸோ உங்களோட எனர்ஜிஸ் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டீல் பண்ணுற பொருளோட எனர்ஜிஸ் கரெக்டாக இருக்கும். ஏன் நமக்கு எங்கே இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல் சிம்பிள்ஸ் பார்க்கலாம். ஓகே, 888 இம்பார்ட்டன்ட். 888 கன்னியூஸாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்காக ரெஸ்னேட் ஆகும். ஓகே, ஏன் இம்பார்ட்டன்ட் ஏஜ் பார்க்கலாம். 67 இம்பார்ட்டன்ட், 52 இம்பார்ட்டன்ட், 25 இம்பார்ட்டன்ட், 69 இம்பார்ட்டன்ட், 18 இம்பார்ட்டன்ட், 78 important, 17 important, 41 important, 40 important, 50
56 இம்பார்ட்டன்ட். ஓகே, இனி இம்பார்ட்டன்ட் லெட்டர்ஸ் பார்க்கலாம். எஸ் லெட்டர் இம்பார்ட்டன்ட், எஃப் லெட்டர் இம்பார்ட்டன்ட், எம் லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஹெச் லெட்டர் இம்பார்ட்டன்ட், எஸ். ஓகே, ஸோ இந்த லெட்டர்ஸில் உங்களுக்கும் அவங்களுக்கும் நேமில் இருந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். இனி இம்பார்ட்டண்ட்டாக வந்து பார்க்கலாம். ஜனவரி இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், எஸ். 666 ஏஞ்சல் சம்பஸ் இம்பார்ட்டன்ட். 666 கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா ஷோர் அந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். இனி இம்பார்ட்டண்டான டேட்டு பார்க்கலாம். 1 இம்பார்ட்டன்ட், 2 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 8 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 18 இம்பார்ட்டன்ட், எஸ். ஓகே, ஸோ இந்த நம்பர்ஸில் உங்களுக்கோ அவங்களுக்கோ ஃபஸ்ட் மீட்டிங்கோ லாஸ்ட் மீட்டிங்கோ இருந்துச்சு அப்படின்னா ஷோர் அந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.